அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்றைக்கி ஒரு நாளாக இப்போ நம்ம அந்த சஷ்டி முடியத்துக்குள்ளே, அதாவது சூரசம்ஹாரம் மறுநாள் முருகர் கல்யாணம் வரைக்கும் மொத்தம் 7 நாள். அதில் நம்ம இன்பிட்வீனில் என்னென்ன நம்ம வேண்டுதல் நிறைவேற விஷயம் ஒன்றுனா சொல்லிகிட்டே வரேன் நான். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, திருநீற்று பச்சிலை உங்களுக்கு கிடைக்கல, யாருன்னா சொல்லி வச்சு, அதாவது நீங்கள் முருகர் கல்யாணம் வரைக்கும் கூட நீங்கள் அதை எப்போ கிடைக்குதோ அப்போ பார்த்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கூட நீங்கள் பூ கொண்டு வராங்க இல்லைங்களா, பூ விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு திருநீற்று பச்சிலை கிடைக்குமான்னு பார்த்துங்க. இன்கேஸ் திருநீற்று பச்சிலை உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதில் மார்க்கெட்டில் போயிட்டு ப்ரொவிஷன்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த மார்க்கெட்டில் சப்ஜா விதை கேட்டிங்கன்னா, சப்ஜா சீட்ஸுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது திருநீற்று பச்சிலையோட சீடு தான். அதை போட்டு வளர்க்க சொல்லலை, அது போட்டு நீங்கள் உங்கள் வீட்டு தொட்டியில் போட்டு வளர்த்தான்னு செக் பண்ணுங்கள். ஆனால் அதை வாங்கி வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த செடியோடைய விதை தானே அது, அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு கொஞ்சோண்டு கப்பில் ட்ரிங்கிங் வாட்டரில் நீங்கள் எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியில் நீங்கள் அந்த சப்ஜா விதைகளை போட்டோ அதை ஜூஸ்க்கெல்லாம் கூட போடுவாங்க, அங்கங்கே வரும். அது மென்று சாப்பிட்டா நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லது ரொம்ப இருக்கிற விஷயங்களை தான் ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி உங்களுக்கு பழனி முருகர் அந்த சிலை மேலே உங்களுக்கு நவபாஷானம் இது பண்ணி அது மேலேருந்து வழிகிற அந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுன்ற மாதிரி, அதில் உடம்புக்கு நல்லதுன்ற விஷயம் ஆன்மீகத்தோடு மிக்ஸ் ஆகிருக்குது. உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னா உடம்புக்கு மட்டும்தானே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட நாள் வாழறது, ஜுரம் வராமல் இருக்குது அப்படின்னு அதோடு நின்று போகுது நம்ம மனசு. அந்த உடம்புன்றது நம்ம ஆத்மாவை, நம்ம சோலை சுற்றி இருக்கிற ஒரு அரண் மாதிரி, அரண்மனையினுடைய ஒரு அரண் மாதிரி, கோயிலினுடைய இது மாதிரி. உங்களுக்கு கோயிலில் இருக்கிற விக்கிரகம் உள்ளே இருக்கும், அந்த விக்கிரகத்தை சுற்றி இருக்கிற கோயிலெல்லாம் கூட தானே உங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள், உங்களுக்கு எல்லா வாசப்படிங்களெல்லாம் குங்குமம் மஞ்சள் வச்சு பூக்கள் தொங்க விட்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உடம்புன்றது கோயில் மாதிரி, நம்ம உள்ளே இருக்கிற ஆத்மா அந்த தெய்வம் மாதிரி. உங்களுக்கு யாருமே வெளி உலகத்தில் இருக்கவங்க யாரானா உங்களை விட பெரிய ஆளாக இருக்கிறாங்க, இல்லை உங்களை விட ஏதோ பெருசாக நினைக்கிறாங்க. மெயினாக எப்படி தெரியுமா, இந்த பொறாமையே எப்படி தெரியுமா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போது அம்பானி பணக்காராக இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கெல்லாம் பொறாமையா? அம்பானி ரொம்ப பணக்காராக இருக்கிறாரு, நீதா அம்பானி இத்தனை லட்சத்து மில்லியன் கோடியில் அவங்க போட்டுருக்கிற அந்த ஜுவல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு நியூஸாக தான் பார்ப்போம், நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நீ உறவுகளில் நம்மளுக்கு மகாபாரத்தில் வர மாதிரியோ ராமாயணத்தில் வர மாதிரியோ சிப்ளிங்ஸில் வரதுக்கு காரணமே என்னென்னா, இன்கேஸ் அந்த சிப்ளிங்கு அந்த கூட பிறந்தவங்களாக இருந்தால் கூட அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கண்ணுக்கு தெரியாத வேறு ஒரு ஊரில் போய் வாழுறாங்க அப்படின்னோம்னா அவங்க மேலெல்லாம் ஜல்லஸ் வரவே வராது. அது ஏன் சிப்ளிங்ஸோ அல்லது உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலையோ உனக்கு மகாபாரத ராமாயணத்தில் வர மாதிரி, உண்மையில் சொல்லப்போனால் முருகர் கதையில் கூட அது இருக்குது. ஆனால் இது ஏன்னா ராமாயண காலத்துக்கும் முன்னாடி அது, அதனால் சிவன் காலத்து முருகர் காலத்து கதைகள் நிறைய பேருக்கு கிடைக்கல. ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு அவர் தமிழுக்காக வந்தது, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் அவங்களால ரிகவர் பண்ணி புரிஞ்சிக்க முடியுதோ தவிர, இவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கிறாங்களோ தவிர அப்பவும் இருந்திருக்குது. எல்லாருமே பிறந்து கடவுள் நிலையை எய்தவங்க தான் சொல்லலாம். இது தத்துவார்த்த கடவுள்ன்றது, இது வயிற்றுலேயே பிறக்காத கடவுள்ன்றது நான் கூட தான் சொல்கிறேன், சிவனுடைய நெற்றிக்கண்லேருந்து தோன்றியவர்னு சொல்கிறேன். ஏன்னா அப்படி தான் கேட்டு பழகிடுச்சு நம்மளுக்கு. அப்படி சொன்னால் மட்டும்தான் அதுக்கு அடுத்து நான் சொல்ல வர உண்மையான விஷயமே நீங்கள் கவனிக்கிறதா இருக்குது. அதனால் அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறமா குண்டலினி சக்தி எழுப்பி அவருக்கு ஈக்குவலான ஒரு யோக சக்தியோட ஒரு மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு முருகர். அதனால் கூட அவங்க அவருடைய சிவனுடைய மகன் தான் இவர், அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி தனக்கு ஒரு யோக சக்தி இருக்குது அப்படின்ற விஷயத்த அதுக்கு அடுத்து சிவனுக்கு அடுத்தது முருகருக்கு தான் அது இருக்குதுன்றதுனால கூட அதை அவருடைய பையனாக தான் இவர் இருக்கணும்னு அசம்ஷனில் பண்ணியிருக்கலாம். சொல்கிறாங்கன்னா முருகன் மேலே பிரம்மனுக்கு சில போட்டிகள் இருந்தது. அதாவது பிரம்மனையே எதிர்த்து இவர் ஒன்று பண்ணார், அதனால் பிரம்மனுக்கு முருகர் மேலே கொஞ்சம் எதிர்ப்பு அவர் பிள்ளையார் மேலே கணபதி மேலே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் தம்பி சண்டை அவங்களுக்குள்ளேயே கூட இருந்தது. அந்த மாம்பழ விஷயத்தை வச்சு மறைச்சிட்டாங்க. அதை மாம்பழத்துக்காக நடந்த விஷயம் இல்லை. ஒரு மாம்பழம்னா பெரிய விஷயம், இன்னொரு மாம்பழம் எடுத்துன்னு வந்தால் கிடைக்க போகுது, இல்லை அது சக்தி வாய்ந்த மாம்பழமாக இருந்தால் கூட இன்னொன்று கிடைக்க போகுது. நிறைய புராண கதைகளில் பெரிய பெரிய மேட்ரு இருக்கும். அதை மறைச்சி ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய், ஒரு மாம்பழம், ஒரு இதுன்ற மாதிரி மாற்றி வச்சுருவாங்க. ஏன் மாற்றி வச்சவங்க யாருன்னு கேட்டால், அதை கதையை நல்லா புராண கதையை சமஸ்கிருதத்துலேயோ இல்லை தமிழ்லையோ ஓலைச்சுவடியில் அற்புதமாக எழுதினவங்க.
எழுதினவங்க வந்து இவங்கள தூக்கி வச்சு பேசக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு மாம்பழ கதையாவோ அது ஒரு ஒரு சின்ன பசங்க கதை மாதிரி மாற்றி எழுதி வச்சிடறாங்க. பின்னாடி வர்றவங்க இவங்கள பெரிய ஆள் மாதிரி நினச்சிடக்கூடாதுன்ற தாட் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டியன் சார் என்ன சொல்லுவார்னா, முருகன் தான் பிரம்மனேன்னு சொல்வார். அவர் முருகனே தான் பிரம்மன் சொல்லுவார். அதனால் அவர் சொல்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, இவங்க சொல்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, யார் சொல்கிறதுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே நம்ம கேட்டுக்கணும். எல்லாத்துலேயுமே உண்மை இருக்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துலேயுமே பொய் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதை எல்லாத்தையுமே கேதர் பண்ணிக்கிட்டு நம்ம அன்னாட வாழ்க்கையில் கவனிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கே புரிய வைப்பார். அந்த முருகரே புரிய வைப்பார். அந்த எந்த தெய்வத்தை நீ ரொம்ப ஈடுபாடோடு வணங்குறியோ அவங்களே உனக்கு அன்னாட வாழ்க்கையில் டெய்லி நீ அந்த அந்த விஷயத்தில் ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்க. உண்மையிலே பிரம்மன் மேலே எதிர்ப்பு பண்ணாரா? பிரம்மன் வந்து உன்னை விட கணபதி தான் மேலே கொண்டு வரணும்னு பார்த்தாரா? பிரம்மனுக்கு உன்னை பிடிக்காத போச்சா? இப்படின்னு நீ ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டுங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்ச ரீதியாக டிஜிட்டலாகவோ ஒரு வால் போஸ்டர்லேயோ ஒரு நம்பர் மூலமாகவோ கனவு மூலமாகவோ ஒரு பதில் கொடுக்கப்படும். யாரால் கொடுக்கப்படும்? முருகராலேயே கொடுக்கப்படும். இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் ஞானம் வந்துருக்குன்னு தான் சொல்லலாம். எல்லாருக்குமே முன்னெல்லாம் வந்து ஒரு குருஜியை தேடி போவாங்க, யாருன்னா ஒரு சித்தரை தேடி போவாங்க. இப்போ தானே ஒரு பக்கம் ஐடி கம்பெனியில் வேலைக்கு உட்காந்துருந்தாலோ இன்னொரு பக்கம் மளிகடையில் வேலை பண்ணால் கூட ஆன்மீக உலகத்தை பார்க்க தெரிஞ்சுக்குது. இது பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு சொல்ல வருது. முருகர் தான் நம்மளுக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு. நான் ஏன் அந்த இடத்துக்கு போகணும்? அந்த இடத்துக்கு ஏன் அவங்க வரணும்? அந்த சமயம் பார்த்து ஏன் அந்த பொருள் என் தலைமையில் ஓடணும்? அப்படின்னு பார்க்குற ஜனங்களை நிறைய பார்க்குறேன். இப்போ நான் பிரபஞ்சத்தை கவனிக்கிற மக்களாக மாறியிருக்காங்க இப்போ ரொம்ப. அப்படின்றது ஆன்மீகமாக கலியுகம் முடியறதுக்குள்ளே எல்லா மக்களுக்குமே அந்த ஆன்மீக புரிதல் வந்துரும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுகின்ற ஒரு விஷயம்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை டெப்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் நான் சொல்கிறது அந்த திருநீற்று பச்சலி எந்த மாதிரி வச்சு நீங்கள் வணங்கினா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அந்த வேண்டுதல் நிறைவேறத்துல தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுகின்ற விஷயம்ன்றது என்னது அப்படின்றது புரியும். இல்லைன்னா அது என்னது, திருநீற்று பச்சலை போயிட்டு வாயில் நம்ம போட்டுக்கிட்டா அது எப்படி தன்னை பார்த்தே தான் பொறாமைப்பட முடியும் அப்படின்றதோடு நின்று போயிடும் உங்கள் மைண்டு. இந்த விஷயத்தை யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டா எந்த புக்லேயும் கிடையாது, எந்த ஓலைச்சூடலும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஈடுபாடோட முருகர்கிட்ட நம்ம இருக்கிறதுனால முருகராக புரிய வைக்கிறது தான். நான் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொன்னேன். இது அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். திருநீற்று பச்சலைன்னா தெரியும், திருச்செந்தூரில் அது ரொம்ப முக்கியம் தெரியும். நானும் திருச்செந்தூருக்கு போனேன். திருச்செந்தூரில் அந்த பச்சலை எடுத்து வேலை கொடுத்து விபூதி கொடுத்தாங்க, அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போயிட்டு வந்து கொடுத்தாங்க, அதுலேயும் அது இருந்தது. இவ்வளோ இருந்து என்னை அந்த மூளையை மழுங்கடிக்க செய்தார். புரட்டாசி மாதம் ஒரு 4 நாள் பொறுத்து வருதுன்னா சஷ்டி அன்னைக்குன்னு நினைக்கிறேன். அதை புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி வர சஷ்டி அன்னைக்கு எப்பவுமே கார்கிட்ட கேட்டப்போ பூக்கள் இருக்குதான்னு கேட்டால் என்கிட்ட இப்போ திருநீற்று பச்சலை தான் இருக்குதுன்னாரு. நான் எல்லாம் திருநீற்று பச்சலையா நான் எல்லாம் தெரிஞ்சு இன்னும் யூடியூப்பில் கூட அதை பற்றி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் திருநீற்று பச்சலைன்னா இன்னதுன்னு கேட்குறேன் நான். அதை பண்ணுறது யாருன்னா முருகர் பண்ணுறாரு எனக்கு. திருநீற்று பச்சலைன்னா இன்னதுன்னு அவர்கிட்ட கேட்டால் சாமிக்கெல்லாம் விற்பாங்கக்கா அப்படின்றார் அவர். சரி கொடுங்க, நம்ம தான் புரட்டாசி மாதம் வருது இல்லை, சனிக்கிழமை பெருமாளுக்கு நம்ம துளசிக்கு பதில் அது வைப்போம், அது கொடுங்கன்ற மைண்டில் திருநீற்று பச்சலை திருச்செந்தூர் நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் தெரியும், அது எவ்வளோ முக்கியம் நம்ம எத்தனை முறை நினச்சிக்கிறோம். சுத்தமாக என் மைண்ட்லேருந்து ஆஃப் பண்ணது முருகர். அப்புறம் மேலே எடுத்துன்னு சொல்கிறேன், உங்களுக்கு கூட காமிச்சேன் வீடியோவில் அந்த திருநீற்று பச்சலை இலை பாருங்கள் அப்படின்னு. அதை பற்றி ஒரு விஷயங்குது, நீங்கள் கூட அதை வாங்கி வச்சுங்க ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன். அந்த விஷயத்தை ஸ்டெப்பாக என்னை முருகர் தான் பண்ண வச்சார். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் இருக்குது பாருங்கள், என்ன பண்ணால் திருநீற்று பச்சலை எப்படி கேட்கணுன்றத அது இனி தான் சொல்ல போகிறேன். அப்பப்போ சொல்லிட்டே இருந்தேன், திருநீற்று பச்சலை பற்றி ஒன்று சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அது முருகரே தான் பண்ணார் அந்த விஷயத்தை. எனக்கு ஒன்றுன்னா அதை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சாமந்தியும் வச்சுட்டு இருந்தேன். அதனால் எல்லா படத்துக்கும் மறுநாள் சாமந்தி வைக்கிறேன். அப்புறம் பார்த்தா இந்த படம் முருகர் சிறுவாபுரியிலேருந்து வாங்கின இந்த படத்துக்கு மட்டும் பூ விற்காத விட்டுக்கிறேன். சாமந்தி காலி. எல்லா படத்துக்கும் வச்சு முடிச்சோடனே சாமந்தி காலி. முருகர் பிளான் பண்ணிக்கிறாரு, அந்த சிறுவாபுரி முருகன் ஃபோட்டோவுக்கு கரெக்டாக அந்த திருநீற்று பச்சலையை அவர்கிட்ட நீ பூக்கார் வாங்குறவர் கையில் திருநீற்று பச்சலை இருக்குது. திருநீற்று பச்சலைனாவே நமக்கு இது போனால் தான், திருச்செந்தூர் போனால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதை நம்ம வீட்டிலலாம் வச்சு வளர்த்துக்கக்கூடிய செடி, அது சப்ஜா விதையினுடைய விதை தான் அதுன்றதெல்லாம் தெரியாது அப்போது. 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீ பூ வாங்குறவர்கிட்டயே காய்கறி வாங்குறவர்கிட்டயே அந்த இலை விற்குது, அவர் விற்கிறாரு, அதை நீ வாங்கு, ஆனால் உனக்கு நான் ஞாபகப்படுத்த மாட்டேன் அது என்னது, அந்த இலையினுடைய மகிமை உனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் இப்போ மறக்கடிப்பேன் நான் உனக்கு அந்த மேட்ரு அப்படின்னு அவர் பண்ணி மறுநாள் வந்து அந்த சாமந்தியை எல்லாத்துக்கும் வைக்கிறேன். எல்லா படத்துக்கும் வச்ச பின்னாடி சாமந்தி காலி.
சரி அப்போ இந்த திருநீற்று பச்சிலைன்னா நம்ம பெருமாளுக்கு சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை வச்சா கூட நம்ம தான் கொஞ்சம் வாங்கியிருக்கிறோமே, அதையே முருகருக்கு வச்சா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து சிறுவாபுரி முருகன் ஃபோட்டோவுக்கு கையில் வச்ச உடனே, அதை எடுத்துன்னு வந்து அந்த ஃபோட்டோ வேலை வச்ச உடனே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகிட்டு அப்படியே வந்து திருச்செந்தூரில் இந்த திருநீற்று பச்சிலை தானே வைப்பாங்க, அதுதானே கொடுப்பாங்க நம்மளுக்கு விபூதியில் இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு அந்த க்ஷணம் ஞாபகம் வர்றதோட நான் அந்த பூ அங்கே விற்கும்போது ஜில்லுன்னு ஆகுது. அப்புறம் என்ன அறியாமையே நான் வச்சுட்டு இன்னொரு இலையை என்ன அறியாமல் வாயில் போட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறம் தான் நான் புரியுது, கடவுள் வேணுன்ட்டே பண்ண வச்சுக்கிறாரு அந்த விஷயத்த. அதில் ஒன்று விற்கிறேன். எப்பவுமே அந்த மாதிரி துளசியெல்லாம் கூட நான் பெருமாளுக்கோ யாருக்கடா வச்சேனா கோயிலில் கொடுத்தா தான் அதை வாயில் போட்டுக்குவேன். இல்லை நான் மெடிசனுக்காகவே பர்பஸ்க்காக வாங்குறேன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துமே அலசி தனியாக சாப்பிடுவோம் தவிர, அப்படி சாமிக்கு வச்ச உடனே அதில் இன்னொரு இலையை எடுத்து வாயில் போடவே மாட்டேன். எப்போவுமே அது எச்சு பண்ணுற மாதிரி ஆகிடுமேன்னு நினைப்பேன். என்னவோ எனக்கு யோசனையில் அது போயிட்டு என்னடா இதை போய் நம்ம மறந்துட்டுமே நினச்சிக்கிட்டே ஒரு இலையை அங்கே வச்சுட்டு இன்னொரு இலையை வாயில் போட்டுக்கிறேன். வாயில் போட்டுக்கிற பின்னாடி எனக்கு அவராகவே வாய் விட்டு ஒரு காலத்துலலாம் வாய் விட்டு பேசாமையே ஒருத்தர் பறவைங்களுக்கு அனிமல்ஸுங்கள்லாம் வாய் விட்டு வார்த்தையாக மொழியாக பேசாமையே நம்மளுக்கு ஆத்மரூபமாகவே அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வர்றது புரிகிற மாதிரி இருக்கும். ஆரம்ப காலத்துலலாம் அப்படி தான் இருந்திருக்கும் உலகம். அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே எனக்கு அந்த முருகர் வந்து கடத்துறாரு ஒரு விஷயத்த. அதை வாயில் வச்சுக்கிட்டே நீ உன்னுடைய வேண்டுதலை சொல்லு, அதில் வாயில் வச்சுக்கிட்டே அதை வேண்டுதலை சொல்லி வேண்டுதலை முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் முழுங்கிட்டுன்ற மாதிரி முருகர் அப்படியே எனக்கு வாய் விட்டு அவர் சொன்ன மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. வாயில் போட்ட பின்னாடி தான் நான் யோசிக்கிறேன், ஐயோ வாயில் போட்டுமே அப்படின்னு யோசிக்கும்போது முருகர் அப்படியே அந்த கண்ணில், அந்த திருவாபுரி முருகன் கண்ணிலேருந்து அவர் அப்படியே என்கிட்ட வாய் விட்டே சொல்லிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இரு அதை துப்புறதோ இது போட்டது அப்படியே மென்று அப்படியே வேண்டுதலை டக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறமா முழுங்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தேன் நான். அப்புறமா நிதானமாக என்ன பண்ணேன், டெய்லியே கொஞ்சம் அந்த இலையை எடுத்து முருகரை வணங்கும்போது கரெக்டாக வாயில் போட்டுட்டு அதை வாயில் வச்சுக்கிட்டு ஒரு இலையை அப்போ அது ஒரு சடங்காக புரிஞ்சுக்கிட்டேன். 2 இலையை முதல்ல அலசிட்டு பிரித்து தனியாக வச்சுக்கிட்டு ஒரு இலையை முருகர் மேலே வச்சுட்டு இன்னொரு இலையை, ஆனால் நான் என்ன பண்ணேன், தொடர்ந்து அந்த சிறுவாபுரி முருகன் படத்துக்கே வச்சுட்டு வந்தேன். அதுதான் அங்கே தானே எல்லா படத்துக்கு விற்க விடாத பண்ணி இந்த ஃபோட்டோவுக்கு விற்க வச்சுதே, அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவரே அந்த ஃபோட்டோவுக்கு விற்க சொல்கிறார் போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதை இருக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஒரு இலை நான் வாயில் போட்டுக்கிட்டு வேண்டுதல் சொல்கிறது, ஒரு இலை அங்கே வச்சுட்டு வர்றது, அதெல்லாம் எனக்கு நான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இலையை வீட்டில் நான் வச்சிருந்த வரைக்கும் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும். அப்போ வந்து எனக்கு சில புரிதல்களை என்கிட்ட வந்து நிறைய முருகரனுடைய விஷயங்கள் வந்து என்கிட்ட நிறைய கனவுலையும் வெளியிலையும் காட்டுவார்னு சொல்லுவார்ல, சில விஷயங்கள் கனவுல ஒன்று இருக்கும், அது அங்கே பார்த்த ஒரு விஷயத்தினுடைய கண்டினியூட்டி வெளியில் ஒன்று இருக்கும், அப்படியே புரிய வைப்பார்னு சொல்லுவார் இல்லைங்களா உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னார். அது ஏன் அந்த வாயில் போடுற விஷயத்த சடங்காக நீங்கள் பண்ணிவிடுவீங்க, இப்போ வந்து வாயில் வச்சுட்டு ஒரு திருநீற்று பச்சிலை ஒன்று வாங்கி வச்சுட்டு பண்ணுவீங்க, இல்லைன்னா சப்ஜா விதையை நீங்கள் சப்ஜா விதையை எடுத்துன்னு போயிட்டு சும்மா நீங்கள் ஒரு தண்ணியில் தொட்டு கூட சந்தனத்து கூட அந்த சப்ஜா விதையை கொஞ்சம் பிசைஞ்சு அவருடைய பொட்டு மாதிரி வச்சிடலாம். எங்களுக்கு அந்த இலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு உப்போ சர்க்கரையோ போட்டு அதை கொஞ்சம் ஊறி வந்துடும், சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் அங்கே அதை வந்து கொஞ்சம் வாயில் வச்சுக்கிட்டு வாயில் ஊற்றி நிவேதனமாக வைக்க சொல்ல, நான் நெத்தி போட்டு மாதிரி வைக்கிறதுக்கு அப்படி வச்சுட்டு, அந்த இது கிடைக்காதவங்க திருநீற்று பச்சிலை கிடைக்காதவங்க அது வந்து தண்ணியில் ஜூஸ் மாதிரி கொஞ்சோண்டு 1/4 டம்ளர் தண்ணியில் அது கொஞ்சோண்டு சிட்டிக்கை அது போட்டு சப்ஜா விதையை போட்டு அதில் கொஞ்சம் நீங்கள் சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதில் சுகர், இல்லைன்னா சால்ட்டு போடுறவங்களா போட்டுருந்தீங்க, ஒரு போடும்போதே ஊறி வரும், அது போடும்போதே ஊறி கொஞ்சம் உப்பி வரும், அது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. அது அதை வந்து நீங்கள் வாயில் போட்டுக்கிட்டு வாயில் வச்சுக்கணும், முழுங்காமையே அதை வாயில் வச்சுக்கிட்டு எப்படி அந்த திருநீற்று பச்சிலையை வாயில் வச்சுக்கிட்டு வேண்டணுமோ அந்த மாதிரி அந்த சப்ஜா விதையை வாயில் வச்சுக்கிட்டே அந்த லிக்யூடை வந்து அப்படியே ஒரு முழுங்குற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக வச்சுட்டு அப்படியே முழுங்காமல் அப்படியே வாயிலே வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லணும். அந்த வேண்டுதல்ன்றதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த நான் ஒரு 10 நாள் பண்ண பாருங்கள், அப்போ அவர் சில விஷயங்களை முருகர் வந்து எனக்கு இது பண்ணார். அண்ணன் தம்பிங்க சண்டைங்க, இந்த ராமாயண மகாபாரதம் மாதிரியே உனக்கு முருகர் காலத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. அதில் இவங்கெல்லாம் இந்த கடவுள் ரூப முருகர் சிவன் அவங்களுக்கெல்லாம் இந்த பிரம்மன்லாம் வருவாங்க, அவங்களுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் நடக்கும். சுக்கராச்சாரியார் வந்து அசுரர்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி அந்த பிளானட்ஸுங்கெல்லாம்
ஒரு ரூபமாக உனக்கு மனுஷனுங்களா பூமியில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த ரூபமாக ஒன்று நடக்கும். அந்த மாதிரி பிரம்மன் ரூபத்தில் இருக்கிறவர் வந்து முருகருக்கு கொஞ்சம் எதிர்ப்பாக பண்ணுற மாதிரி ஆகுதுன்ற மாதிரி கதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. எந்த காலத்துலேயுமே என்ன நடக்குதுன்னா, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நாலேஜில் ஸ்பெஷலாக இருந்தாலோ இல்லை பார்வைக்கு அழகாக இருந்தாலோ, இப்போ நம்மளுக்கு வந்து ரேசிசம் இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் கருப்பாக இருக்கிறாங்க, இவங்க எப்பவுமே இவங்களை நம்மளுக்கு கீழே வச்சுக்கணும்னு பார்க்குறாங்கன்ற சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுவும் இதில் ஒன்று தான். ஒன்று பணத்தால் பெரிய ஆள் இருந்தாலோ இல்லை அறிவால் பெரிய ஆளாக இருந்தாலோ அல்லது பார்வைக்கோ அல்லது ஸ்கின் கலரோ அல்லது இது இருந்தால் இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வில் என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரே இடத்துல இருக்குதாந்தா. இது இப்படி இருந்தாலே அண்ணன் தம்பிங்களாக இருந்தால் தான் அது வருதுன்ற மீனிங்கே கிடையாது. அது ஒரு இடத்துல சின்ன வயசுலேருந்து யார் வாழ்வாங்க? அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க தான் ஒரு இடத்துல வாழக்கூடிய சாத்தியம் இருக்குது உங்களுக்கு. அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருதோ தவிர, அண்ணன் தம்பியாக இருக்கிறதுனாலையோ அக்கா தங்கச்சியாக இருக்கிறதுனாலையோ சண்டை வருதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அக்கா தங்கச்சியும் அண்ணன் தம்பியும் சின்ன வயசுலேருந்தே வேறு இடத்துல வளர்ந்து பெரிய எங்கெங்கேயோ இருந்து தூரம் போயிட்டு பெரிய ஆள் ஆயிடுறாங்க அப்படின்ன மாதிரி தெரியாது உங்களுக்கு. ஒரே இடத்தில் இருந்தால் தான் நீங்கள் ஒருவேளை ஒரு நண்பர் கூட சின்ன வயசுலேருந்தே ஒரே இடத்துலேயே நீங்கள் இருக்கிற மாதிரி அமைஞ்சு போகுது. எங்கே போனாலும் நீங்கள் ஒரு ஊரை விட்டு போனால் கூட ஒரே இடத்துல போகிற மாதிரி அமைஞ்சு போகுது. ஆனால் அவங்க பிளட் ரிலேஷனே உங்களுக்கு கிடையாதுன்னா, அந்த பகை மகாபாரத்தில் வந்த அளவுக்கு பகையும் இந்த ராமாயணத்தில் வந்த அளவுக்கு பகையும் அங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சகோதரிக்குள்ளே தான் வரணும்னு கிடையாது. அனிமல்ஸுக்கெல்லாம் எப்படின்னா, அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த மானை அடித்து சாப்பிட்டுடலாம், நம்ம பசிக்காக அது வந்து போட்டி போட மாட்டோம் கூட. ஆனால் மனித மனத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒருபடி 6வது அறிவு 7வது அறிவுன்னு இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணோம், அந்த புகழுக்காகவும் நல்ல பெயர் எடுக்கிறது, புகழ், சமுதாய அந்தஸ்து அதுங்களுக்கும் போட்டி போடும். ஒரு உணவுக்கு மட்டும் போட்டி போடாதது. இது மாதிரி இருக்கிற விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, உங்ககிட்டயே நிறைய பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதை பார்க்கணும். 2வது உங்ககிட்டயே பொறாமைப்படுற மாதிரி விஷயங்கள் என்னன்னா, அதை வெளியிலேயே சொல்லக்கூடாது. வெளியில் சொன்னால் அது பேர் தான் தற்பெருமை. உங்களுக்கு தெரியும், இந்த எப்படி நம்ம நிறைய பேருக்கு தோணும். ஆனால் இதை பற்றி ஒரு சப்ஜெக்டாக எப்பவுமே நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கு அவங்கள பார்த்தா பொறாமன்னு. அந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி யாரும் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்படி தான் தற்பெருமையாக சொல்வீங்க. அவனுக்கு ரொம்ப தற்பெருமைப்பா, அவன் ரொம்ப பெருமை அடிப்பான் அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா சில பேர் ரொம்ப ஓவராக தன்னை பற்றி ப்ரமோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. நான் இப்படி எப்போவுமே அவங்க பேச்சில் எப்படி இருக்குன்னா, நான் அப்படி இருந்தது நிலமை, நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், நான் பிளாட்ஃபார்மில் இருந்தேன், அதுலேருந்து இதை தாண்டி வந்தேன், நான் இங்கே போயிட்டு இது பண்ணேன், அந்த காலத்துலலாம் நான் அவ்வளோ போராடி வந்தேன் அப்படின்றதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அவங்க உண்மையிலேயே அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அது என்னதுன்னா, அது அவங்களையே அவங்க பார்த்து பொறாமப்படுற விஷயம். அதை வெளியில் சொல்லாமல் இருக்கணும். உங்களுக்கே வந்து அந்த அப்படி ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அமைஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்தே நீங்கள் பொறாமப்படுற மாதிரி ஒரு விஷயம் அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் தெய்வத்தினுடைய ரூபம்னு வச்சுக்கலாம், கடவுள் சக்தி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இதெல்லாம் இப்போ ஏன் நான் சொல்லிங்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு யார் விளக்கினதுன்னு கேட்டால், அந்த திருநீற்று பச்சிலையை வாயில் வச்சு வணங்க சொல்லி அவர் எனக்கு புரிய வச்சு 10 நாள் பண்ண பாருங்க. 4 நாளைக்கு புரட்டாசி மாதம் வருதுன்னா அப்போ ஆரம்பித்து புரட்டாசி மாதத்தில் ஒரு 10 நாளுக்கு பண்ண பாருங்க. பெருமாளுக்கும் தான் வச்சேன். அதுக்கப்புறமா அந்த 10 நாளில் முருகர் எனக்கு புரிய வச்ச விஷயம் இது. அதனால தான் அதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். நான் எத்தனையோ முறை நானே நினைப்பேன், இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், அதை நீங்கள் இப்படி திங்க் பண்ணணும், இப்படி தான் யோசிக்கணும் அதை பற்றி. அதுதான் நம்மளை பார்த்து பொறாமப்படுறதுன்ற விஷயம். அது என்னதுன்னா, நான் நினச்சிருக்கேன் பல முறை என்கிட்ட வந்து பல விஷயங்கள் என்கிட்ட பிடுங்கப்பட்டிருக்குது, பல முற்கள் என்னுடைய பாதையில் போடப்பட்டிருக்குது. அதாவது 1 2 கிடையாது. உனக்கு வாழ்க்கை அமையிறதுன்றதே உனக்கு வந்து எதனா ஒன்று அம்மா வீட்டில் பிரச்சனைனா மாமியார் வீட்டில் போயானா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி துரத்த நான் எந்த பக்கம் போனாலும் அதற்கு பல முற்கள் தூவப்பட்டு இருந்து கூட கொஞ்ச நாள் கழித்து பார்த்தேன்னா, எனக்கு தனியாக உட்காந்து பேசுவேன், கதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன். அதனால் வேண்டி அதை சேனலைஸ் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய வாழ்க்கையே நம்மளுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. அந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம மைண்டில் தன்னுடைய வாழ்க்கையை கூட தனக்கு பார்க்க தெரியாதுன்ற விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே கஷ்டமே பட்டுருக்குறோம். எனக்கு மட்டும் கடவுள் மாதிரி பண்ணிட்டாருன்னு தோணும் அவங்களுக்கு. ஆனால் சேனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிக்கும் போது நம்மளை பார்த்து நம்ம பிரமிக்கிறது. பெல் அடிச்சது பார்த்தீங்களா? இப்போது கரெக்டாக பெல் சத்தம் கேட்டது இல்லைங்களா?
அது நம்ம பார்த்தே நம்மளை பொறாமப்படுற விஷயம், அந்த பிரம்மன் இந்த விஷயம்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ கரெக்டாக முருகர் தான் இது உங்ககிட்ட சொல்கிறாருன்றதுக்கு சாட்சியாக இருந்தால் பெல் சத்தம் கேட்டாலே நம்ம ஆமான்ற மாதிரி கணக்குன்னு சொல்லுவேன். அதுலேயும் ஏறக்குறைய ஒரு 10 வருஷமாக எங்கள் வீட்டுக்கு தண்ணி கேன் போகிறவங்க பேர் வந்து முருகப்பெருமாள் சொன்ன பாருங்க, அவருடைய பெல் தான் அது. எப்பவுமே நான் அப்படி நினைக்கிறது உண்டு, பேசுவேன், நான் யோசிச்சிருப்பேன், சின்ன வயசுலேயே நிறைய யோசிப்பேன். ஆனால் அதை பற்றி ஒரு புரிதலை இந்த திருநீற்று பச்சிலையை வாயில் வச்சுக்கிட்டே வேண்ட சொன்னார் பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் முருகரால் எனக்கு கொடுக்கப்படுது. ஸ்பெஷலைஸ்டாக சில 1000 பேரில் ஒருத்தருக்கு, 1,00,000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் சில பேருக்கு வாழ்க்கையில் நடக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட் அண்ட் அவுட்டாக நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 கிராமங்கள், ஒரு 8 கிராமங்கள் இருக்குது எங்கள் சொந்தக்கார கிராமங்கள். அது இல்லாமல் டவுன் சிட்டிஸ் இந்த மாதிரின்னு பார்க்கும்போது ஃபாரினில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, சிட்டிஸில் இருக்கிறவங்க, பெங்களூரில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க, ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ இதில் ஒரு ஆட் அண்ட் நோட்டு சில பேர் மட்டும் எதனா பர்டிகுலராக ஒரு ஆட் அண்ட் நோட் விஷயம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில். ஒரு எல்லாருக்கும் நடந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நானும் வச்சுக்கோங்க. அதில் இது பெருமைக்காக சொல்லலை, நான் பெருமைப்படுற மாதிரி விஷயம் சொல்ல முடியாது. அதை ஒரு சமயத்தில் நான் நினச்சிருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ நம்ம நிறைய விஷயத்துக்கு நினைப்போம், நான் மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதில் இந்த மாதிரி நடக்காமையே இருந்திருக்கலாமே. ஆக்சுவலாக நான் ஒரு திருப்தியாகவே இல்லை. அந்த ஒரு 14 வருஷம் நான் வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து ஃபோஸ்டர் மாம் அப்பா கூட இருந்தது. ஆனால் அது முடிஞ்சவொடனே கரெக்டாக அவர் போயிடுறாரு, நான் அம்மா வீட்டுக்கு போயிடுற மாதிரி ஆகிடுது. அந்த இருந்த காலம் வரைக்கும் அதை என்ஜாய் பண்ணவே இல்லை நான். அந்த இருந்த 14 வருஷம் நான் அதை ஒரு என்ஜாயே பண்ணல. ஏன்னா அது வந்து இது மாதிரி வளர்த்துடுறாங்க உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வெளியில் போனால் ரோட்டில் போனோம்னா மண் கையில் பட்டுதானா, இது பண்ணுதானா, ரோட்டில் வண்டி வந்துதானா, அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டாங்க அவங்க ரொம்ப. அதனால் எனக்கு என்ன இருக்குன்னா, அம்மா ஊர் தெரியாமல் எட்டும் போய் வளர்க்குறது அப்படி இல்லை, அடாப்ட் பண்ணிக்கிட்டே வளர்க்குறது அப்படி இல்லை. அது ஒரு சுச்சுவேஷனால் அமைஞ்ச ஒரு விஷயம். அம்மா ஊர் தெரியும், அம்மா அப்பாலாம் யாருன்னு தெரியும். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அப்படி வரும்போது தெரியும். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அப்படி வரும்போது தான் அம்மா அப்பாலாம் அவங்க தான் நமக்கு, அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் நம்ம வீடுன்னு தெரியும். ஆனால் அந்த அம்மா அப்பான்னு நம்ம யாருன்னு தெரியாத சமயத்துலேருந்தே அந்த வீட்டு மேலே தான் ரொம்ப அட்ராக்ஷன் இருந்தது எனக்கு. செட்டிநாடு வீடு மாதிரி, விவசாயம் செய்கிற வீடுங்க, நிறைய பசங்க இருக்கிற மாதிரி, நிறைய ரோட்டில் விளையாடிக்கிட்டோம். அந்த ஒரு பயங்கரமான அந்த ஒரு வில்லேஜ் உணர்வாக இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, நான் சின்ன வயசில் அம்மா வீட்டில் இருந்தப்போன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அந்த ஊர் தான் இருந்தது. அங்கே எப்போ ஒரு முறை தான் என்னை அனுப்புவாங்க. ஆனால் அங்கே பார்க்கும்போது இங்கே நம்மளது தான் இந்த வீடு சொல்கிறாங்களே, இந்த வீடு தான் நம்மளது சொல்கிறாங்களே, இங்கே இவங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டோம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களே, நம்ம இதுவாக இருக்காங்களே, ரொம்ப கட்டுப்பாடுகளோட. எனக்கு அந்த செல்வம் செழிப்பே எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாகவே நான் இருக்க வேணாம், எனக்கு இவங்களோடவே நான் இருந்திருக்கலாமே. ஆனால் வெளியில் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. வெளியில் சொல்கிறதுக்கு, எதிர்த்து சொல்கிறதுக்கோ, வேணான்னு சொல்கிறதுக்கோ, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கோ தைரியம் கிடையாது எனக்கு. அப்படி சொல்கிறது தப்புன்ற மாதிரி என்னுடைய வளர்த்த அம்மா என்னை நிறைய மிரட்டி பண்ணல. என்ன சைக்கலாஜிக்கலாக என் மைண்டில் சொல்லி அவர் உங்கள்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கிறாரு, நீ கொஞ்ச நேரம் நீ இல்லைன்னா கூட அவருக்கு ப்ரெஷர் ஏறிடுது, அதனால் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி என்னை சொல்லி என்னை வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாங்க என்னுடைய அம்மா. அதனால் வேண்டி அது சொல்லிக்க முடியாது எனக்கு. ஆனால் அந்த இருந்த காலம் வரைக்கும் அது நமக்கு இத்தனை பேருக்கு இல்லாத மாதிரி நம்ம மட்டும் நல்லா லக்ஸரியாக இருக்கிறோம் அப்படின்ற எண்ணமே இல்லை. நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இதுவாகிடுச்சு, அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, அவங்க கூட போயிட்டு நம்ம விளையாடிட்டு ஜாலியாக அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு எனக்கு மைண்டில். ஆனால் ஒரு காலகட்டம் தாண்டி 14 வருஷம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வருஷம் தான் இருந்தேன் நான் ஒரே ஒரு வருஷம் தான் அம்மா வீட்டில் இருந்தேன். ஒரு வருஷம் கூட இல்லை, 7 மந்த்தோ 8 மந்த்தோ தான் இருந்தேன். கல்யாணம் உடனே 17 வயசு முடியுது கரெக்டாக, அப்போ கல்யாணம். அப்புறம் ஒரு 14 வருஷம் அந்த மாமியார் வீட்டு இதில் எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையோடு இருந்தேன். உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையோடு இருந்தேன். அது ஒரு 14 வருஷம். அதுக்கப்புறம் சென்னை வந்த பின்னாடி ஒரு 14 வருஷம். அது வேறு லெவல் பிரச்சனை. அது சென்னையில் வந்தது வந்து ஒரு டெக்னாலஜியான ஒரு ஸ்மார்ட்டான பிரச்சனைன்ற மாதிரி, அது வித்தியாசமான பிரச்சனைன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு 14 வருஷமும் வந்து வச்சு செஞ்சதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்த தாண்டி வந்துட்ட பின்னாடி நான் யோசிக்கிறது உண்டு. ஆனால் இவ்வளோ நடந்து கூட ஏன் சொல்லுங்கள், ஒரு நாளுமே நான் ஃபேஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நைட்டு போய் படுக்கிறதுக்குள்ளேயே ஒரு ரொம்ப யங் ஏஜ்லேருந்தே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே ஆரம்பிச்சது எனக்கு நிறைய பிரச்சனைன்னு.
அந்த ஒரு நாளையும் கடத்துறதுக்கே பெரிய விஷயமா போகும். ஏதாவது ஒன்று, ஏதாவது பேச்சோ இல்லை என்னை கண்ட்ரோல் பண்ணுறதோ என்னை மோக் பண்ணுறதோ ஒரு விஷயம் நடந்துடும் ஒரு நாளைக்குள்ளே. அந்த மனசு புரியாத மனசும் கிடையாது, ரொம்ப எங்கேஜ்லேருந்தே புரிஞ்ச விஷயம் வேறு. இது எதுக்காக மோக் பண்ணாங்க, எதுக்காக கிண்டல் பண்ணாங்க, எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியும். ஆனால் யார்கிட்டையும் போயிட்டு, ஏன்னா என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாமே அவங்களுடைய பீப்புள், நான் மட்டும்தான் தனித்து நிற்கிறேன். அதனால் வேண்டி என்ன பண்ண முடியுதுன்னா, அவங்கக்கிட்டே போய் நான் அந்த குறைய சொல்லவே முடியல, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் வேண்டி அப்படி தனிச்சே இருந்துருவேன். ஆனால் அந்த ஒரு நாளை ஃபேஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்தது அவங்க எந்த விஷயத்த கேலி பண்ணாங்களோ அந்த விஷயத்துலேருந்து விடுபடுறதை பற்றியே யோசித்துன்னு இருப்பேன். ரொம்ப சின்ன வயசாக இருக்கும், எனக்கு 10-12 வயசாக கூட இருக்கும். ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே கூட தொடர்ந்து சில போட்டிகளும் பேச்சுக்களும் நடந்திருக்கும். என்ன விஷயம்னா, எனக்கு நடக்குது பார்த்திங்களா, அந்த விஷயம் எல்லாருக்கும் நடக்காது அவ்வளோவா. ஒரு 7-8 கிராமம் அவங்க வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். சாப்பாடுக்கு ஒரு 2-3 தோசை சாப்பிட்லான்னு நினச்சா 2 தோசை தான் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அக்காவுக்கு கொடுக்கறத விட அண்ணனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டுங்களையும் இருக்கும், அவங்க வீட்டுங்களையும் பங்காளி சண்டைங்க இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் என்னுடைய இது கம்ப்ளீட்டாக வேறவா இருக்கும், அடநோட்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதை எப்படியோ யோசித்து ஃபேஸ் பண்ணிவிடுவேன். மறுநாள் இந்த பேச்சுக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று யோசித்து முடிப்பேன். அப்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த முதல் 14 வருஷம், அப்புறம் 14 வருஷம் அப்படிலாம் பண்ணும்போது முருகருடைய வாழ்க்கையில் கூட நான் சந்நியாசம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 14 வருஷம் தெய்வயானையெல்லாம் விட்டுட்டு 14 வருஷம் பொறுத்து மறுபடியும் அவர் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்போ ராமர் கதையில் வர்றது 14 வருஷம். நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த 14 வருஷம் இருக்குதுன்றாங்க. ஜீசஸ் வாழ்க்கையில் கூட ஒரு 14 வருஷம் இருக்குன்றாங்க. அதே மாதிரி இவர் முகமது நபியா இல்லை அவர் அந்த இஸ்லாத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் வாழ்க்கையில் கூட வயசான காலத்தில் ஒரு 14 வருஷம் ஒன்று வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு 14 இவரால் எல்லார் வாழ்க்கையிலையுமே இருக்கலாம். அந்த 14 வருஷன்றது இருக்கலாம். அந்த 7 சனி அந்த மாதிரி சமயமாக இருக்குமான்னு தெரில. அந்த ஒரு 14 வருஷம் அந்த சமயத்துலலாம் நான் தாண்டிட்டு வரும்போது நான் யோசிச்சிருக்கேன், ரொம்ப எங்கேஜ்லேயே யோசிச்சிருக்கேன். நம்ம இதை ஜெயிச்சு இது எப்படி நம்ம இவ்வளோ கல் நம்ம மேலே போட்டிருக்குது, இவ்வளோ பாறாங்கல் நம்மளுக்கு இவ்வளோ சின்ன வயசில் தூக்கி போட்டிருக்குது. ஆனால் அதை தாண்டி இருக்குமே, அதை தாண்டறதுக்கு நம்ம அம்மாவோ அப்பாவோ சொந்தக்காரங்களோ யாரும் பண்ணலையே. நம்மளுடைய செயலாலேயே, நம்மளுடைய வார்த்தைகளாலே, இல்லை எந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக, நம்ம எந்த வார்த்தையை யோசித்து சொல்லணுமோ அந்த இடத்துல, இவங்க இது சொன்னாங்கன்னா அது இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம இல்லை அது இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு மொல்லமாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்க பெரிய ஆளாக அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கே பயப்படுற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. இதில் நடுவில் எனக்கு 15-16 இல்லை ஒரு 24-20 மாமியார் வீட்டில் வந்த பின்னாடி அதில் பெரிய ஆளுங்க இருப்பாங்க. சில பேர்லாம் அவங்ககிட்ட போய் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண கூட பயப்படுவாங்க. நீ குற்றவாளின்னு சொல்லிட்டா குற்றவாளியோடு அப்படியே நிற்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அவங்க என்னோட எவ்வளோ மகாராஜா கூட இருக்கட்டும் இல்லை கடவுள் கூட இருக்கட்டும்ன்ற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவேன், வாக்குவாதமாக பண்ணாமல் ஸ்லோவாக மேட்ரை எடுத்து, இல்லை அது இப்படி தான் நடந்தது, இவங்களால் அப்படி நடந்திருக்குது, அது இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அப்படி கேட்டுருவேன். அத்தை நீங்கள் இப்படி சொன்னீங்களே என்ன, ஆனால் அப்படி கிடையாது தெரியுமா, இப்படி தான் நடந்தது தெரியுமா, அந்த டோனில் போக மாட்டேன். இந்த மாதிரியே நான் யோசித்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அவங்கக்கிட்ட எதிர்ப்பை சம்பாதிக்காமல் அதை கட்டி காக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள். அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வேறு ஊரில் நான் இருந்தப்போவும், நான் ஸ்கூல் போகும்போதும் வரும்போதும் மற்ற வீட்டுங்களில் அவங்க பெரியவங்க என்னென்ன என்னை பற்றி மோக் பண்ணுறாங்க, சின்னவங்க என்ன மோக் பண்ணுறாங்கன்னு என் காதுக்கு அன்னன்னைக்கு வந்துடும். அதை போராடுறதுக்கே பெரிய விஷயமா போயிடும். படிக்கிற விஷயத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. எங்கள் அம்மாவுக்கா, வளர்த்த அம்மாவுக்கா, நான் நல்லா படிச்சிடணும் மார்க் வாங்கிடணுன்னு இருக்கும். எனக்கு அங்கேருந்தே ஆரம்பிச்சது. எனக்கு அவருக்கு என்னை வளர்த்தவருக்கு, நீ ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி நீ ரொம்ப நேரம் உட்காந்தெல்லாம் நீ ஒன்றும் படிக்க வேணாம், உனக்கு இது பண்ணி ஸ்கூல் போகலன்னா கூட நான் இது பண்ணுவேன் அப்படின்வாரு. அப்புறம் இன்னொரு நாள் ஸ்கூல் போகலன்னா அதுக்கு ஒரு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்போ நான் ஸ்கூல் போட்டோம், அப்போ நானே வேணால் எப்படியானா பாஸ் பண்ண வச்சிடறேன் அப்படின்வார் அவர். அது எல்லாம் உனக்கு நாயகன் படத்தில் வர கமலாசன் மாதிரி அவரது நானே எப்படியானா பேசி அதை அவங்க மாதிரி ஸ்கூலு அந்த மாதிரி பர்சன்கிட்டலாம் பேசின ஆளே கிடையாது அவர். நான் அதுக்காக வேண்டி நான் யாரை வேணால் பெரிய ஆளை கூட போய் மீட் பண்ணி நான் வேணால் பாஸ் பண்ண வச்சிருந்தேன். சரி இப்போல்லாம் நீ பாஸ் பண்ண வச்சுட்டா அப்போ 10th வரும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவோம். இது ஒரு சண்டை எனக்காகவே நடக்கும் அவங்களுக்கு.
அந்த மாதிரி வந்து அம்மானுடைய விருப்பம் இந்த நல்ல மார்க் எடுக்கிற விஷயம் இதில் ரொம்ப இதுவாக இருக்குதுன்றதுக்காக வேண்டி எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்காக வேண்டி அந்த வேர்ட்ஸுங்களெல்லாம் எழுதி வெக்காபுலரிஸ் எல்லாம் எழுதி யாருக்கு நல்லா அதெல்லாம் தெரியும். அந்த ஸ்கூல் சரியான ஒரு குவாலிட்டியான எந்த ஸ்கூல் கிடையாது அது. அதனால் அம்மாவே நிறைய நோட்ஸுங்களெல்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து வேர்ட்ஸ் எழுதி வெக்காபுலரி எழுதி அதுக்கு மீனிங் தமிழ் மீனிங் எழுதி அந்த மாதிரி வந்து அந்தம்மா வேற கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி ஒன்று இன்னைக்கு டேட்டுக்கு அந்த மாதிரி எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டேட்டுக்கு ஊர் உலகமே அது பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அப்படி பண்ணாங்க. அதுக்கு ப்ரௌன் ஷீட் போகிறது எல்லாரும் வந்து நியூஸ் பேப்பரை அட்டை போட்டுட்டு வரதும் இது பண்ணிட்டு வந்த காலத்தில் ப்ரௌன் ஷீட்டை வாங்கி அதுக்கு அட்டை போட்டு அப்படிலாம் ஸ்கூலில் கம்பல்சரி கூட சொல்கிறதில்ல. ஆனால் ப்ரௌன் ஷீட்டை வாங்கி அட்டை போட்டு அதுக்கு லேபிள் ஒட்டி அப்படி இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம், சில விஷயங்களுக்கெல்லாம் அம்மா கிட்ட சொல்லக்கூட மாட்டேன். கல்யாணம் ஆன பின்னாடி கூட ஒரு 14 வருஷம் கூட நிறைய நடந்த விஷயங்கள் அம்மா மனசு வலிக்கும். அம்மா ரொம்ப அந்த அம்மா கஷ்டப்படுவாங்க. இது பயாலஜிக்கல் அம்மா என்னை பெற்றுக்கின அம்மா கூட அதை பற்றி இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா வளரல, அவங்க கூட வளரல. அவங்களுக்கு இன்னும் 2 பசங்க இருக்குது, நிறைய பசங்க இருக்கிற வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய பயாலஜிக்கல் அம்மா என்னை பற்றி ரொம்பலாம் அப்படி தெரியல. சும்மா பெருமைக்குன்னா சொல்லிக்குவாங்க, எங்கள் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுது பற்றியும், எங்கள் பொண்ணு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்ற மாதிரி பெருமைக்கு சொல்லிக்கிறதுக்கு வேணால் எங்கள் பொண்ணு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி வேணால் சொல்லிக்குவாங்களே தவிர டெப்த்து என்னை வளர்த்த அம்மாவுக்கு தான் அது வந்து பயங்கர கஷ்டம். எங்கள் வளர்த்த அம்மாவுக்கு தான் வாழ்க்கையில் எனக்கு நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் வந்து பெற்றுக்கிட்டா கூட அந்த அளவுக்கு இருக்க முடியாது உங்களுக்கு. அந்த மாதிரி அவ்வளோ டெப்த்து இருந்தாங்க. கடைசி விஷயம் வரைக்கும் இருந்தாங்க, கடைசி காலம் வரைக்கும் இருந்தாங்க. என் கூடவே இல்லைன்னா கூட அவங்க ஆத்மாவும் அவங்களுடைய நினப்பை என்னை நோக்கி தான் இருந்தது. அந்த மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு இதுவும் தாண்டி வரும்போதும் நான் யோசிப்பேன், இவ்வளோ தூரம் நம்மளுக்கு எதிர்ப்பு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் நம்மளுக்கு போராடி இருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் நம்மக்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி இருக்கிறாங்க. ஆனால் எப்படி நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும்? வாய்ப்பே இல்லையே. இதுதான் தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுதல்ன்றது. ஆனால் இதை வாயை விட்டு அடுத்தவங்கிட்ட சொல்லும்போது அதுதான் தற்பெருமையாக மாறும். பிரம்மன் அப்படின்றது கூட அப்படி தான். அது வந்து பிரம்மன் கூட ரொம்ப பிரம்மன் மேலே கூட ரொம்ப சிவபெருமானுக்கு கோபம் வருது. என்னென்னா உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி விஷயம் பிரம்மன் பண்ணுற விஷயங்கள்லாம். சில சமயம் என்ன ஆயிடுதுன்னா அவருக்கு ஐயோ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கிறோமேன்னு தோணிடுது. அது என்ன ஆகும், வெளியில் பஸ்ட் ஆகிடும். அந்த விஷயத்தில் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு சிவபெருமான் பார்ப்பார். உங்களுக்கு அந்த ஒரு தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுகின்ற ஒரு அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுறதை விட தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் அமையாது. அது என்னதுன்னா, உனக்கு நிறைய பணம் வந்து நீ உன்னை பார்த்து பொறாமைப்படுறதில்ல. உனக்கு நிறைய உலகத்தில் எதெல்லாம் இப்போது தற்காலத்தில் பெருசாக பேசப்படுதோ, உலகத்தில் என்னெல்லாம் இப்போ பெருசாக பேசப்படுது, இந்த மாதிரி குழந்தை பிறந்தா, இல்லை இந்த கம்பெனிக்கு வேலை போனால், இல்லை மாதம் இவ்வளோ சம்பாரிச்சா, இல்லை இந்த மாதிரி பெரிய இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிதோ, இல்லை பெரிய இடத்துல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிதோ, அந்த மாதிரி இருந்தா, இல்லை பெரிய பிராண்டடாக ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து பண்ணுறதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய சமுதாய உலகத்தில் இருக்கிற விஷயத்த நீ பண்ணிவிட்டு அது உன்னை பார்த்தே நீ பொறாமப்படுறதுன்றது இதில் வராது. இந்த முருகர் சொன்ன இந்த திருநீற்று பச்சிலை விஷயத்தில் வராது. எதுன்னா முருகருக்கும் அதான் நடந்தது. அதனால தான் அவர் திருநீற்று பச்சிலை வச்சு எனக்கு சொல்கிறாரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த 14 வருஷம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அவர் எனக்கு சொல்கிறாரு. அவருக்கு நிறைய டேலண்ட் இருந்தது முருகருக்கு. இது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியும் உலகத்தில் முதல்ல அந்த விவசாயத்தை கொண்டு வரதுல வந்து அந்த திணை வகைகளை பயிரிடுறது, அதில் வந்து அந்த கிழங்கு வகைகளை அவர் ஃபஸ்ட்டு பயிரிடுறது, அந்த பனங்காட்டை அழித்து அந்த இதில் வந்து ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டு வந்து தரை வாழ் மக்களுக்கு வந்து அந்த உணவுக்காக வேண்டி அந்த பனங்காட்டை அழித்து அந்த இடத்துல பயிர் செய்யறதுக்காக அதில் திணை வகைகளை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் கிழங்கு வகைகளை கண்டுபிடிக்கிறது, அதில் வள்ளிக்கிழங்கு அவர் பயிரிடும்போது தான் அவர் வள்ளியை கல்யாணம் பண்ணுறது. அது மாதிரி வந்து அந்த வள்ளிக்கிழங்கை பண்ணுறது. அது நியூசிலாந்தில் அந்த வள்ளிக்கிழங்கினுடைய பேர் குமரா. நியூசிலாந்தில் அந்த வள்ளிக்கிழங்குடைய பேர் குமரா. அந்த மாதிரி வந்து நிறைய சவுத் ஏஷியாவிலேருந்து உங்களுக்கு நிறைய சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து உங்களுக்கு உலகம் ஃபுல்லாகவே அவருடைய ஒரு போரிட்டு பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், உலகம் ஃபுல்லாகவே அவர் மனிதனாகவே இருந்து ஒரு யோக சக்தியோடவே அவர் வந்து ஒரு நாட்டு மகாராஜா மாதிரி டைப்பில் உட்காந்துக்கிட்ட ஆளாமல் வேறு வகையில் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு இளவரசன் சொல்லலாம் அவரை. அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்னை எடுத்து போயிட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு என்னை மகாராஜா மாதிரி பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் எத்தனை தடைகள் வந்த போதும் இதில் ஏதோ பிரம்மனுடைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் என்னை போயிட்டு அந்த சீட்டில் உட்கார விஷயமோ, என்ன ஒரு பிரசித்தி பெற்ற ஆளாவோ இல்லாமல் இருக்கணும்னு பிரம்மன் ஏதோ கொஞ்சம் அதில் வேலை பார்த்தாருன்ற மாதிரி சில கதைகளில் சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது
ஆனால் இவர் வேற ஒரு இடத்த சிம்மாசனத்தில் உட்காந்து மகாராஜா ஆகிறாங்களோ இல்லையோ, ஆனால் உலகம் ஃபுல்லாக அவர் இன்னைக்கு டேட்டுக்கும் கூட அவர் ஒரு பார்க்குற அளவுக்கு அவர் வந்து அவருடைய செயலால் ஒரு போர் புரிஞ்சு ஒரு அசுரனை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பயிர் வகைகளை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை சயின்டிஸ்ட் மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார், மேக்ஸ் மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார். அந்த மாதிரிலாம் அவர் நிறைய விஷயங்கள் அது பண்ணது மூலமாகவே மக்கள் மனதில் மகாராஜா இடத்துல இளவரசர் இடத்துல அவர் உட்காந்துட்டார். ஆனால் வாய் விட்டு சொல்கிறதில்ல, தன்னை பார்த்தே தாம் பொறாமைப்படுறது. எப்படின்னா நமக்கு இவ்வளோ சக்தி இருக்குதா அப்படின்றத ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கணுன்றார் அவர். அது புரிஞ்சுக்கணுன்னா திருநீற்று பச்சிலையே வாயில் வச்சுக்கிட்டு வேண்டணும், அந்த முருகர்கிட்ட உங்கள் வேண்டுதலை வேண்டணும். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்ச விஷயங்கள் நிறைய தடை பண்ணியிருக்காங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் உங்கள் மாமியார் வீட்லேயோ இல்லை கணவன் வீட்லேயோ இல்லை உங்கள் ரிலேஷன் வீட்லேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல உங்களை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தடை பண்ணியிருக்காங்க. சரி இப்போ வந்துட்டிங்களான்னா வரல, சரி இப்போ வந்துட்டிங்களான்னா அவங்க நினச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு, அவங்க நினச்ச மாதிரி தான் ஆயிடுச்சே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களாவே பல ஸ்டெப் எடுத்திருப்பீங்க, உங்களை தள்ளினதுன்னு பள்ளத்தில் தள்ளியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க 50வது படிக்கட்டில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் 40வது படிக்கட்டில் தான் நிற்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் வாழ்க்கையில் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ பங்காளியோ அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ மாமனாரோ மாமியாரோ நாத்தனாரோ யாரோ உங்களை பள்ளத்தில் தள்ளியிருப்பாங்க. அவங்க 40வது இடத்துலையோ 50வது இடத்துலையோ நிற்கிறாங்க. ஆனால் அவங்க உன்னை பள்ளத்தில் தள்ளி இருந்தால் நீ பள்ளத்தில் இல்லை, நீ 20வது படியில் நிற்கிற. அந்த 20வது படியில் நீ நிற்கிறதுக்கு காரணம் நீ தான். அந்த 20வது படியில் நீ நிற்கிறதுக்கு காரணம் நீ தான். ஆனால் உனக்கு வந்து உன் மைண்ட்லேயும் உலகத்தார் உங்கள் 2 பேரையும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, உங்களையும் அவங்களையும் பார்க்குற உலகம், உங்களை சுற்றி இருக்கின்ற சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நீ கீழே இருக்கிறதாவும் அவங்க மேலே இருக்கிறதாவும் நினைக்கிறாங்க. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியும், நீ பள்ளத்தில் தான் தள்ளி இருக்காங்க, ஆனால் நீ பள்ளத்தில் இல்லை, 20th இடத்துல இருக்க. அப்படின்றதுக்கு காரணம் நீ ஆன்மீகமாக கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிற, அதுவும் காரணம். ஆனால் நீ அதுக்காக முயற்சி பண்ணி உன்னை பள்ளத்தில் இல்லாமல் 20வது இடத்தில் உன்னை தக்க வைத்து கொண்டிருக்கின்றாய். அதுக்காக நீ பெரும் போராட்டங்களை பண்ணியிருக்க, சும்மா இல்லை, அது சும்மா நடக்கல அந்த விஷயம். அதுக்காக நீ பயங்கர போராளியா. ஒவ்வொரு மனுஷக்குள்ளேயும் ஒரு குண்டலினி சக்தி இருக்குது, யோக சக்தி இருக்குது. அந்த குண்டலினி தான் அந்த மாதிரி தூண்டுது. ஆனால் இந்த விஷயத்த நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, ஜீவிதா சுரேஷ் குமார் சொன்னாங்க, அவங்க இது பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை எப்படி பண்டிட் விஜய் மாதிரியும் விஷால் சார் மாதிரியும் அந்த கர்மா பேஸில் அவங்க சொல்கிறத கொஞ்சம் எடுத்துக்குவேன், ஆனால் எனக்காக ஒன்று கொஞ்சம் நிறைய புரிய வரும். அந்த மாதிரி தான் எனக்கு அடுத்தது இப்போ இந்த ஜீவிதா சுரேஷ் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நான் எப்படி நினைக்கணும், வேறு கிரகத்தில் தான் எங்கேயோ இருக்கிறாங்க அந்த கடவுள்லாம், அவங்க அங்கிருந்துனே தான் நம்மளை எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்கள ஏதோ ஒரு காரணத்தால் அவங்கள பூமிக்கிட்ட வர முடியல, அதனால அங்கிருந்துனே பண்ணுறாங்கன்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒன்று சொன்னாங்க அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில். அதனால் எனக்கு இவங்க நம்மளுடைய தாட் ப்ராசஸ் மாதிரி இருக்குது இவங்களுக்கும் நினச்சிட்டு தான் அவங்களது வீடியோவை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் அவங்க சொன்ன விஷயந்தான், நமக்குள்ளே இருக்கிற குண்டலினி சக்தி தான் அவன் மட்டும் முன்னேறிடான் பாரு, இவன் மட்டும் முன்னேறிடான் பாரு, அவன் சீக்கிரமாக போயிட்டான் பாரு, நம்ம சீக்கிரமாக போயிட்டோம் பாரு, க்யூவில் அவன் முன்னாடி நிற்கிறான் பாருன்ற விஷயத்தையே ஒவ்வொரு மனுஷத்துக்கு உள்ளேயும் இருக்கிற குண்டலினி தான் அந்த வேலையை பார்க்குது. அது வந்து அலர்ட்டாக இருக்குது. எப்படி வந்து இது வரப்போது எர்த்குயிக் வருதுன்னும் போதே உங்களுக்கு காக்கா குருவியெல்லாம் ஓன்னு கத்துது இல்லைங்களா, அந்த மாதிரி அவன் உன்னை தாண்டிடுவான். அவன் உன்னை தாண்டிட்டான்றது அந்த பொறாமை என்ற விஷயமோ அல்லது காம்படிஷன் விஷயத்தை தூண்டுறதே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த குண்டலினி தான் அந்த வேலையை பார்க்குதுன்னு அவங்க ஜீவிதா சுரேஷ்குமார் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் அது அந்த ஒரு விஷயமும் இதில் வந்து இருக்குது. நீ அந்த மாதிரி பள்ளத்தில் தள்ளி இருந்தால் கூட உன் உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன பண்ணுதுன்னா வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. அவங்க வந்து அவங்கள பிடிக்கிறதே கூட கஷ்டன்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கூட தெரியுது. ஆனால் நீ பள்ளத்துலேயே அதுக்காக அவங்க தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு பள்ளத்தில் உட்காராம 20வது இடத்துக்கு போகிறதுக்கு யாருமே உதவி காணும். நல்லா யோசித்து பார்த்தியானா அந்த 20வது இடத்துல நீ இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். அதுதான் உன்னை பார்த்தே நீ பொறாமைப்படுறது. இந்த விஷயத்தை யார் என்கிட்ட டீச் பண்ணதுன்னா முருகர். எப்போ? புரட்டாசி மாதம் முதல் வாரம்.
அந்த திருநீற்று பச்சிலையை வாங்க வச்சு அந்த ஒரு வாரம் முருகர் என்கிட்ட இந்த மாதிரி டெய்லி எல்லா கடவுளும் எல்லாத்தையும் நிறைய என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு புரியுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் ஜீபும்பா, நான் ஏதோ உருட்டுறன்ற மாதிரி இருக்கும். இந்த திருநீற்று பச்சிலை விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வாயில் வச்சுன்னு வேண்ட விஷயத்தையும் பண்ணிவிட்டு இந்த ப்ராஸ்பெக்டில் அந்த பொறாமைன்ற விஷயத்தை பாருங்கள். உங்களை பார்த்தே நீங்கள் பொறாமைப்படுறதுன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை தள்ளி விட்டவங்க நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை தள்ளி விட்டதுனுமோ அவங்க உங்களை தள்ளி விட்டதுனுமோ ரொம்ப அதில் பாதாளத்தில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சொந்த முயற்சினால், வேறு யாருடைய உதவி கொண்டு இல்லை, உங்களுடைய சொந்த திறன், அது உடல் உழைப்பாக இருக்கலாம், மூளையினுடைய உழைப்பாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். உங்களுடைய சொந்த விஷயத்தை நீங்களாகவே அதை ஸ்டெப் எடுத்து அன்றைக்கி மட்டும் இதை நம்ம பண்ணாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? பரவாயில்ல, நம்ம இதை யோசித்து கரெக்டாக அந்த சமயம் பார்த்து இது போயிட்டு இது பண்ணிட்டோம் பாரு. இன்கேஸ் நம்ம மட்டும் அன்றைக்கி அதை போயிட்டு அதை பண்ணலன்னா இன்றைக்கி இப்படி ஆயிருக்குமே. இதெல்லாம் நம்மளை பார்த்து நம்ம பராமப்படுறது தான். இப்போது நீங்கள் அது நீங்கள் நினைக்கணும். இது ஏன் நினைக்க போகிறீங்க? நீங்கள் இது நினைக்கிறதுக்காக ஒரு டைம் ஏன் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க? அப்போ நினைக்கணுன்னா நான் சொல்கிறது, அந்த திருநீற்று பச்சிலையை வாயில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட, அதுலேயும் மெயினாக முருகர்கிட்ட, அதுலேயும் மெயினாக சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, கிருத்திகை அந்த மாதிரி சமயத்தில் முருகரை பார்த்து வேண்டணும். செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சொல்லும்போது தான் நீங்களே சாதித்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது புலப்படும். தெரியாமையே கூட இத்தனை நாள் இருந்திருக்கும். இனிமேல்ட்டு இதை நீ திருநீற்று பற்றிலை வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிய வரும். நீங்களாக எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கீங்க, நீங்களாக எஃபோர்ட் போட்டு. இல்லைன்னா நீங்கள் என்ன நடக்கும்னா, அவங்க நம்மளை தள்ளிட்டாங்க, நம்ம தோத்துட்டோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றது மட்டுமே தான் நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் கூட நினச்சிட்டு போயிடுவீங்க. ஆனால் அவங்க தள்ளினாலும் அவங்க தள்ளின இடத்துலையே நம்ம இல்லை. அந்த தள்ளின இடத்துலலாம் தாண்டி இன்னும் ரொம்ப தூரத்தில் நின்றுட்டுருக்குறோம். ஆனால் அதுக்கு நம்மளே தான் பண்ணியிருக்கோம், நம்மளே தான் வேலை பார்த்துருக்கோம். அதுக்கு நம்மளே தான் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற குண்டலினி சக்தியை அலர்ட் பண்ணி நம்மளுடைய செய்கையால், உடலாலும் மனசாலும் உழைச்சி தான் அந்த இடத்துக்கு நம்மளை தள்ளி கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு அதை சேனலைஸ் பண்ணி தெரியணும். இத்தனாம் தேதி நம்ம இன்றைக்கி பண்ணோம், அப்புறம் அவங்க இப்படி பண்ணாங்க, அப்புறம் அப்போ இது நடந்தது, அந்த சமயம் பார்த்து கரெக்டாக புயல் வந்தது, அந்த புயல் வந்த சமயம் பார்த்து நம்ம கரெக்டாக அதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிட்டதுனால அந்த பர்சனை போய் நம்ம மீட் பண்ண முடிஞ்சுது. மீட் பண்ணதுனால அந்த இடத்துல நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா இப்படு மோசமான நிலை அன்றைக்கி நடந்திருக்கோம். நல்ல காலமாக அன்றைக்கி நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அது பேர் தான் தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுதல்ன்ற விஷயம்னு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா முருகர் தான். திருநீற்று பச்சிலையை வாயில் வச்சுக்கிட்டு என்னை பார்த்து வேண்டுன்னு சொல்லி கொடுத்து தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுதல்ன்றது என்ன விஷயம். நீயும் ஏற்கனவே பண்ணியிருக்க, உன் வாழ்க்கையில் நீ நிறைய முறை இதை நீ யோசிச்சிருக்க. ஆனால் அதுக்கு பேர் தான் தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுறது. அந்த நிலையிலேயே நீ ஒன்று வச்சுக்கோனார். இன்னொன்று கூட சொன்னார், இதை வெளியிலையும் சொல்லிக்காத, நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இப்படி தாண்டி வந்தேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. அதே சமயத்தில் நீ அடிக்கடி இதை யோசி. அப்போ என்ன ஆகும்னா இன்னும் கூட நிறைய முறை இந்த விஷயத்தை நீ பண்ணுவ. இன்னும் கூட நிறைய விஷயம் உன்னோடைய எஃபோர்ட்னால நீ சில விஷயங்களை எத்தனை முற்கள் வந்தாலும் தாண்டுறோம். பார்த்தீங்களா? நம்மளா தாண்டுறோம். பார்த்தீங்களா? அதுதான் நம்மளா தான் தாண்டி இருக்கிறோன்னு வேற நம்ம யோசிக்கிறோம். பற்றியா உட்காந்து நம்ம தான் அந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணி மேலே வந்திருக்கிறோன்னு நம்மளா ஒன்று யோசிக்கிறோம். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் தன்னை பார்த்தே தான் பொறாமப்படுறதுன்னு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா முருகர் சொல்லி கொடுத்தாரு. எப்போ சொல்லி கொடுத்தாருன்னா திருநீற்று பச்சிலையை நான் வாயில் வச்சுக்கிட்டு என்ன அவர் தான் அதை வேண்ட வச்சாரு, அதை வாங்க வச்சார். அதுக்கப்புறம் அந்த இவரை வெஜிடபிள்காரை நான் கூப்பிடுவோம் இல்லை, வாங்குவோம் இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அவரை நான் கூப்பிட்ருக்கலாம், மறுபடியும் திருநீற்று பச்சிலை எடுத்துன்னு சொல்லியிருக்கலாம். அது முடிஞ்சு போச்சு. அதனுடைய இது சாப்டர் அதோட ஓவர். இதோடு அவர் வேறு எப்படா தோணுனாதான் இப்போ இது சஷ்டி கூட இருக்குது, அவரை நான் கூப்பிட்டு எத்தனை சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்ல விட மாட்டார் முருகர் என்ன. அது உனக்கு அப்போ தான் வேறு ஏதோ ஒன்று வேறு விஷயத்தில் ஒன்று பண்ணாங்க. இப்போ மாயலையில் ஒன்று பண்ணாங்க. இப்போ எனக்கு தீபாவளி குபேர பூஜையில் இந்த திருநீற்று பச்சிலை மாதிரியே எனக்கு அது குபேரன் பண்ணாரா யாருன்னு தெரில. ஏன்னா அந்த குபேரனுக்காக கலசம் விற்கும்போது தான் அந்த மாயலை சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்தது. இந்த திருநீற்று பச்சிலை மாதிரியே விஷயந்தான் அது கூட. ஆனால் அது ரொம்ப பர்சனல், ரொம்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வெரி பர்சனல்ன்றதுனால அதை உங்களுக்கு நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் இந்த சஷ்டியில் இந்த தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுற விஷயம், இந்த திருநீற்று பச்சிலை விஷயம், அதையும் வாயில் வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதல் வேண்டும்போது உங்களுக்கு புரியும். நீங்களாக எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த எதிர்ப்புகளை தாண்டி எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க.
எதிர்ப்புகளை தாண்டி எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கீங்கன்றதை யோசித்து பார்த்தீங்களன்னா அதுக்கு பேர் தான் தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுதல். அது தன்னை பார்த்தா தான் பொறாமைப்பட்டால் அதில் போய் என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது உங்களை ஆத்ம பலத்தை கொடுக்கும், மேலும் உங்களை அந்த மாதிரி நிறைய விஷயத்தை தாண்ட வைக்கும். எத்தனை உங்களுடைய கர்மாவை பொறுத்து சுற்றி இருக்கிற உறவுகளாலேயும் மற்றவங்களாலேயும் எவ்வளோ மண்ணை வாரி உன் தலை மேலே கொட்ட முடியுதோ அவ்வளவு மண்ணையும் தாண்டி போகிறதுக்கு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுதல். ஆனால் இந்த தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுதல் என்ற விஷயம் வெளியில் வாய் விட்டு சொன்னோம்னா அதுக்கு பேர் தற்பெருமை. சரிங்களா? அது பேர் தான் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடும். அதுதான் கொஞ்சம் இந்த பிரம்மனை பார்த்து சிவன் கோவப்பட்ட மாதிரி ஆகுது பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கு போயிடும். அது அந்த லெவலுக்கு போகாமல் உன் மைண்டில் அடிக்கடி நீ யோசித்து வச்சுக்கோ, வேணா எழுதி கூட வச்சுக்கோ. அதை இந்த இடத்துக்கு அதுக்கு தான் நான் அன்னன்னைக்கு நடக்கிற விஷயமே எழுதிருங்கன்னு சொல்கிறேன். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களே நீங்கள் எழுதிட்டா அதுலேயே ஆன்மீக விஷயமும் வந்துடும். இப்போ நான் என்ன தெரியுமா எழுதுவேன் இன்னைக்கு? கரெக்டாக நான் முருகர்கிட்ட இந்த தன்னை பார்த்தே தான் பொறாமப்படுறது, பிரம்மன் ஒரு விஷயத்த முருகருக்கு பண்ணார், நீ சிம்மாசனத்தில் உட்காரக்கூடாது, நீ என்ன கலர்னல்ல, நீ மகாராஜா மாதிரி வர்றதுக்கு உனக்கு இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணார் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லும்போது பெல் அடிச்சுது. பெல் அடித்தவங்க யாருன்னா முருகப்பெருமாள். அந்த முருகப்பெருமாள்ன்றவர் யாருன்னா திருச்செந்தூர்லேருந்தே வரவர். அவர் வண்டி மேலே திருச்செந்தூர் முருகன் போட்டிருக்கும். இவங்க சூரசம்ஹாரம் அன்றைக்கி இந்த வண்டி எடுத்துன்னு அந்த ஊர் போயிடுவாங்க. அவங்க 6 கேன் போட்டு போனாங்க. அதை எழுதிடுவேன் இன்றைக்கி நான் நோட்டில். இன்றைக்கி நைட்டு படுக்கிறதுக்குள்ளே டைரியில் எழுதிடுவேன். அதை இந்த மாதிரி நான் சொல்லும்போது கரெக்டாக முருகப்பெருமானோட வந்தார், இது வந்தாருன்னு எழுதிடுவேன். இது ஒன்று நடக்காது, இந்த மாதிரி 10 நடக்கும். ஒரு நாளைக்கு 10 விஷயம் நடக்கும். அந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள், யூனிவர்ஸ் விஷயங்கள் 10ஐயும் எழுதி வச்சுருவேன். இதுலேயே என்ன ஆகும்னா இந்த சஷ்டியில் முருகர் என்கிட்ட எப்படி திருநீற்று பச்சளை விஷயம் மாதிரியே வேறு எதனா ஒன்று சொல்ல வருவார். ஈவினிங்கில் நிவேதனம் பண்ணி எதனா வச்சு நம்ம கும்பிடும்போது அந்த ஈவினிங் நைட்டு 12க்குள்ளேயே முருகர் எதனா 1-2 மேட்ரு சொல்வார் என்கிட்ட பேசுகிறதோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கும். அந்த மாதிரி போகுது. இப்போ நான் இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த திருநீற்று பச்சளை இல்லைனாலும் சப்ஜா விதி சொல்லிட்டேன், அதை எப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுதுன்ற விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமைப்படுற மாதிரி இருக்கிறோமோ இல்லையோ, தன்னை பார்த்து தான் பொறாமைப்படணும்னா அதுக்கு நம்ம தொடர்ந்து சில விஷயங்களை செஞ்சுருக்கணும். தொடர்ந்து சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து என்னதுன்னா எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அதை ரொம்ப ஸ்மூத்தாகவே தாண்டி வர்றது. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் ஒரு சூப்பர் யோசனைகளோடு அதை அப்படியே அதை தாண்டி வர்றது. அப்புறம் நம்ம தாண்டி இருக்கிறோன்றத யோசிக்குது. அப்புறம் அதை எங்கேயும் சொல்லாமல் மேலும் சில தாண்டுதல்களை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுதான் தன்னை பார்த்தே தான் பொறாமைப்படுதல். அந்த விஷயம் நடக்கிறது வாழ்க்கையில். அடுத்தவனை கண்டு பொறாமைப்படுறதை விட தன்னை கண்டே தான் பொறாமைப்படுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன். என் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சேனலில் என்ன மாதிரிலாம் நான் பேசுகிறத பற்றி கொஞ்சம் சொல்லி வீடியோ பார்க்க சொல்லி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என் சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் தூக்கி தான் விடுங்களேன், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.